செவன்த் என்சிஆர்டி இருக்கிற அவர் பாஸ்ட் டூவில் நம்ம வந்து சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற பாடத்தில் ஒரு பகுதியாக வந்து மங்கோலியர்னா யாருன்னு பார்க்கலாம். மங்கோலியர்னா மேப்பில் பார்க்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்றில் வந்து அவங்க நன்கு ஆயர்களாக இருந்தாங்களாம். ஆயர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அடுத்து வந்து ஹண்டராக இருந்தாங்களாம், வேட்டையாட போகிறவங்க இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒரு பழங்குடியினர் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய ஆசியான்றது இப்போ ரஷ்யா இடமா இருக்குது, ரஷ்யா அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க ஒரு புல்வெளியில் வந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வடக்கு பகுதியில் இருக்கிற எல்லை, அதாவது வடக்குங்கிறது வனப்பகுதிகளில் வந்து வசித்தாங்கன்னு சொல்கிறாங்க. 1206 வந்து செங்கிஸ்கான் வந்து மங்கோலியர் மற்றும் துருக்கி பழங்குடியினரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த இராணுவப்படையாக வந்து இணைத்தாராம். யார்? மங்கோலியரை வந்து இணைச்சது செங்கிஸ்கான் இணைச்சாராம் 1206. அப்புறம் வந்து அவர் இறக்கும்போது 1627 வந்து ஒரு பரந்த தேசமாக அது வந்து இருக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போனாராம். அவர் வாரிசுகள் வந்து ஒரு பரந்த அரசை உருவாக்கினாராம். அவங்களுக்கு கீழே, செங்கிஸ்கானுக்கு கீழே வந்தவங்க தான் ஒரு பரந்த ஆட்சியை உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ஆட்சியை உருவாக்கிட்டு போனாலே அது நிலையை அதிக அளவுக்கு பெருசு பண்ணது அவங்க வாரிசு சொல்கிறாங்க. பல்வேறு காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்களாம், ரஷ்யா, கிழக்கு ஐரோப்பா, சீனா மற்றும் தெற்கு ஆசியாவின் பெரும்பகுதி உள்ளடக்கிதான். இவங்களுடைய நிலப்பகுதி என்னன்னா, ரஷ்யாவை குறிப்பாக சொல்லணும். ரஷ்யான்றது மங்கோலிய படையெடுப்பால் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, ரஷ்யா, கிழக்கு ஐரோப்பா, அப்புறம் வந்து சீனா மற்றும் மேற்கு ஆசியாவின் பெரும்பகுதி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஒழுங்கான இராணுவ படையில் நிர்வாக அமைப்பும் வச்சுருந்தாங்களாம். இவங்க மத குழுக்களின் ஆதரவு அடிப்படையில் அமைந்தனமோ. இவங்க வந்து என்ன பண்ணலாம், மதம் இனம் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்டு சேர்ந்தாங்களாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, செங்கிஸ்கான் வந்து என்ன பண்ணாராம், ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதை, இதை கட்டுக்கதை ப்ளஸ் தன்னம்பிக்கையான கதை. அவர் என்ன பண்ணாராம், 50,000 பேர் இருந்தாங்களாம் அவங்களுடைய எதிரி படையிலேருந்து. செங்கிஸ்கான் படையிலேருந்து ஒரு 10,000 பேர் தான் இருந்தாங்களாம். அவர் போய் முன்னாடி நிச்சு, இப்போ 50,000 பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 50,000 போர் வீரர்களுக்கு சமமானவன்னு சொல்லி அவர் கருதுவாராம். அது மட்டும் இல்லையா, இவர் வந்து பல்வேறு படையெடுப்பில் வந்து இவர் அது இல்லாத மங்கோலியர்களும் கொள்ளைய இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படைக்கு போகும்போது அவங்களுடைய எதிரியான ஆயுதம் வந்து எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாராம். அந்த ஆயுதத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவர் வந்து ஆயுதத்தை ரெடி பண்ணுவாராம். இது வந்து ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து மங்கோலியர் வந்து பெருசு பண்ணால தான் அவங்க நாடு என்னாச்சு, ரஷ்யா மாதிரி பெரிய நாடை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இது 7th என்சிஆர்டி புக்கில் அவர் பாஸ்ட் 2ல் இருக்கிற 7th புக்கில் இருக்குது இந்த இது.